ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அழகர் வைப்ஸ். இன்னைக்கு டே 4 டெல்லியில தான் இருக்கோம். ஃபுல் டே 5 ஸ்பாட்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஃபுல் வீடியோ பாருங்கள். ஹோட்டல் ப்ரீத் பேலஸில் தான் இருந்தோம். நாங்கள் 1 ரூம் வித் 3 பெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ரூமில் ஃபுட்டு நல்லா இருந்தது. சர்வீஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. இதான் நாங்கள் இருந்த ரூமு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. உள்ளே நிறைய பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருந்தது. பட்டு ஹோட்டல்ஸ் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இன்னும் அவ்வளோ பெருசாக நாங்கள் எடுத்துக்கலாம். காலைல சீக்கிரமாக கிளம்பி டிஃபன் கடை தேட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் இட்லி தோசை மேலே கொஞ்சம் ஏக்கம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த ஆட்டோவை இங்கே டுக் டுக்குன்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக பூந்து பூந்து போகிறாங்க. இது ரொம்ப அக்சசபிளாக இருக்குது இந்த ஆட்டோ. மெட்ராஸ் காஃபேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் விழுப்புரம்காரரே ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாரு. அங்கே போய் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஹீட் அதிகமானதுனால எல்லோரும் இளநீ குடித்தோம். இன்றைக்கி ஃபுல்லாகவுமே ஆட்டோவில் தாங்க சுற்றினோம். ஆக்ராவுக்கும் டெல்லிக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க. அந்த டிராஃபிக்கில் நிற்கும் போது, அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போது. ஏன்னா ஆக்ராவில் ஃபுல்லாக ஆரனில் தான் பேசிக்கிறாங்க. ஒரு செகண்ட் விடாமல் சவுண்டு, ஆரன் சவுண்டு தான் கேட்டுகிட்டே இருந்தது. தலைவலியே வந்துடுச்சு. பட் டெல்லியில் சென்னை மாதிரியே சூப்பராக எங்கேயுமே அந்த சவுண்டு கேட்கல. ஃபஸ்ட்டு ஸ்பாட் ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சு. ரெட் ஃபோர்ட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தூரன்றதுனால ஆட்டோ எடுத்துக்க சொல்கிறாங்க. 12 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சன். அப்போவே நம்ம ரிட்டர்ன் ஆட்டோ டிக்கெட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 4 பர்சன்ஸ் போகிறோன்னா போகும்போதும் எடுத்துக்கணும், வரும்போதும் எடுத்துக்கணும். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவுமே நம்ம ரெட் சாண்ட் ஸ்டோனில் தான் நம்ம மான்யூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆஸ் யூஷுவல் ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்தாச்சு. நம்மளுக்கு 35 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸ்க்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் இங்கே தாங்க ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுவார். இப்போ ஹிஸ்ட்ரியில் இந்த பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. உள்ளே போக ஆரம்பிச்சாச்சுங்க. நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. காஸ்மெட்டிக் ஷாப்ஸு, ட்ரெஸ்ஸு, எல்லா கடையும் இருக்குங்க. நான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு எல்லாமே குவாலிட்டியாகவும் நிறையாவும் இருக்குது. பேக்ஸு எல்லாமே இருக்குது. இங்கே பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே உள்ளே போனோம். உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு மியூசியம் இருந்தது. ஸோ ரெட் ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மியூசியமுக்கு தான் போனோம். 2 விதமாக டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. மியூசியம் மட்டும் பார்க்குறதுக்குன்னா அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள தேட்டர் செட்டப் இருக்குது. ஆடியோ வீடியோவோட நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் 200 ருபீஸ் பர் பர்சன் அடல்ட்ஸ்க்கு மட்டும் பே பண்ணி நாங்கள் உள்ளே போய் அந்த தேட்டரில் பார்த்தோம். மினிட்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல் மியூசியமை சுற்றி பார்க்கலான்னு மேலே வந்துட்டோம். மியூசியமில் இயர் வைஸ் முகல்ஸ் எப்படி உள்ளே வந்தாங்க, எப்படி அவங்க ஆட்சி வளர்ந்தது, ஃபோர்ட் எப்போ கட்டப்பட்டது, எல்லாமே ஃபோட்டோஸ், வெப்பன்ஸ், மாடல்ஸாக இங்கே இருக்குது. ஹிஸ்ட்ரியை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மியூசியமை பார்க்கணுங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஹிஸ்ட்ரி லவர்ஸ்க்கு இந்த இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஷாஜஹான் அவரோட கேபிட்டலை ஆக்ராலேருந்து டெல்லிக்கு மாற்றும் போது ரெட் ஃபோர்ட் கட்டியிருக்காரு. 1638 ஆரம்பித்து 1648 இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. ரெட் ஃபோர்ட்டை நல்லா பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. வரும்போதே ரிட்டன் அந்த ஆட்டோவுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்திருந்தோம். நிறைய பேர் அந்த ஆட்டோவுக்கு டிக்கெட்டுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெட் ஃபோர்ட்குள்ளே வரும்போது நம்ம நடந்து வந்துடலாங்க. டயர்டு இருக்காது. போகும்போது ரொம்ப டயர்டாகிடுவோம். கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அடுத்தது ராஜ்காட் போனோம். இந்த இடம் மகாத்மா காந்தியோட நினைவிடம்ங்க. என்ட்ரிலாம் ஃப்ரீ தாங்க. அடுத்தது லோட்டஸ் டெம்பிள் கிளம்பியாச்சு. உள்ளே போகிறதுக்கெலாம் டிக்கெட் கிடையாதுங்க. ஃப்ரீ என்ட்ரி தான். செம்ம வியூங்க. ரொம்ப அழகாக இருந்தது. லோட்டஸ் டெம்பிள் பார்க்குறதுக்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால் எங்களால் லைனில் நின்று உள்ளே போக முடியல. நான் 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. லஞ்ச் டைம் ஆகிடுச்சிங்க. அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டோம்.
3 நாளாக லஞ்சுக்கு நல்ல ஸ்பாட்டில் நிறுத்துங்க அண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். பட் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவே 3 டேஸாக கூப்பிட்டு போகல. அதனால நாங்களே ஆன்லைனில் பார்த்துட்டு இந்த தடவை லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னோம். கரெக்டாக அங்கே கொண்டு போய் விட்டார். நீங்களும் அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டு விட சொன்னீங்கன்னா கரெக்டாக விடுவாங்க உங்களுக்கு லஞ்சுக்கு. சாண்டோஸ் ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருந்தோம். சாப்பாடு வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது. மட்டன்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா ஜூஸியாக இருந்ததுங்க. பை சான்ஸ் நீங்கள் அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு ஹோட்டல்ஸ் கிடைக்கல அப்படின்னா இங்கே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. செம்மையாக டயர்டாயிட்டோம். இப்போ ஆட்டோலே குத்துப் மினாருக்கு கிளம்பியாச்சு. ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 35 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரே லிங்க் தான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க பார்த்துக்கோங்க. மினார்னா டவர்னு அர்த்தங்க. இந்த மினார் சுமார் 73 மீட்டர் இருக்கும். இந்தியாவில் இருக்கும் டாலஸ்ட் பிரிக் மினரட் இதுதான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டாரிக்கல் விஷயம் என்ன அப்படின்னா, குத்துப் மினார் கட்டுறதுக்கு முன்னாடி ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் இங்கே இருந்திருக்கு. இந்த தூண்கள் எல்லாத்துலேயுமே பாரம்பரிய கோயில்களோட அமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரில் ஹிந்து ஸ்டைல் கார்விங் மற்றும் இஸ்லாமிக் டிசைன் நெக்ஸ்டாக பார்க்க முடியும். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் இந்த அயன் பில்லர் ஆஃப் டெல்லி. இந்த இரும்பு தூண் சுமார் 1600 வருஷம் பழமையான தூண். இவ்வளவு பழமையான இரும்பு தூணாக இருந்தாலும் இது துரு பிடிக்கவே கிடையாது. இது 2ஆம் சந்திரகுப்தா காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதிசயத்துக்கான ரீசன் ஏன்ஷியன்ட் இந்தியன் மெட்டரலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு. இந்த இடத்துல 1600 வருஷம் பழமையான அயன் பில்லர் மற்றும் 800 வருஷம் பழமையான குத்துப் மினார். அதுதான் இந்த குத்துப் காம்ப்ளெக்ஸ். நம்ம உள்ளே போகும்போதே ஒரு டோக்கன் கொடுப்பாங்கங்க. அதை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா வெளியில் வரும்போது அந்த டோக்கனை போட்டால் தான் நம்ம வெளியில் வரவே முடியும். நம்ம டெல்லியோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் இந்தியா கேட்டுக்கு வந்தாச்சுங்க. ஈவினிங் வந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நைட் வியூவில் சூப்பராக இருக்குங்க. லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருப்பாங்க இந்தியா கேட்டில். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் ஈவினிங் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். செக்யூரிட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சுலாம் ஃபோட்டோ எடுக்கணுன்னா நம்ம அந்த பேரிகேட் தாண்டி போகணுங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் குட்டீஸ் எதாச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்தியா கேட் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் ஃபுட் இருக்கான்னு போய் பார்க்கலான்னு போனோம். எல்லாமே 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது மட்டும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். ரூமுக்கு ஸ்விக்கிலே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. இன்றைக்கி டே சூப்பராக போச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ டெல்லியிலேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆன வீடியோ. வரும்போது ட்ரெயினு, போகும்போது ஃப்ளைட்டு, ரிட்டர்னும் சூப்பராக தாங்க இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.